முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மழை. குஜராத்தை புரட்டி போட்ட அஸ்னா புயல் பாகிஸ்தானை நெருங்கியது. உலக அமைதிக்கு பாடுபடும் பிரதமர் மணிப்பூர் செல்லாதது ஏன்? கலவரம் நடந்து 16 மாதங்களாகியும் அமைதி திரும்பவில்லை என காங்கிரஸ் புகார். ஹேமா கமிட்டி அறிக்கையை 1 வாரத்திற்குள் முழுமையாக அளிக்க வேண்டும். கேரள அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் கெடு. சென்னையில் இன்று தொடங்குகிறது ஃபார்முலா 4 கார் பந்தயம். தீவுத்திடல் பந்தய தளத்தில் அணிவகுத்து நிற்கும் ரேஸ் கார்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மத்திய அரசு நெருக்கடி. இருமொழி கல்விக் கொள்கையை பின்பற்றப்படும் என பொன்முடி பதிலடி. வணக்கம். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வரும் நிலையில் அரபிக்கடலில் உருவான அஸ்னா புயல் பாகிஸ்தானை நெருங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. சென்னையில் மந்தைவெளி, அடையாறு, வடபழனி, கிண்டி, அண்ணாநகர், தியாகராயர் நகர், திருவொற்றியூர், தாம்பரம், திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பூவிருந்தவல்லி, ஆவடி, குன்றத்தூர், திருவள்ளூர், பொன்னேரி, திருத்தணி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, போடி, ஆண்டிப்பட்டி, கன்னியாகுமரி, அரக்கோணம், வாழப்பாடி, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னை புறநகர் பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக மதுரை, மும்பை, டெல்லி, ஹைதராபாத், லக்னோ உள்ளிட்ட இடங்களில் இருந்து சென்னைக்கு வந்த 8 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வட்டமடித்தன. அதேபோல் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 10 விமானங்கள் காலதாமதமாக புறப்பட்டன. இதற்கிடையே வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 17 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் பின்னர் வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிஷா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கட்ச் கடற்கரை மற்றும் அதை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஏற்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அஸ்னா என்ற புயலாக வலுவடைந்துள்ளது. இதனால் குஜராத் மாநிலத்தில் கனமழை கொட்டியது. ஜாம்நகர், துவாரகா, அகமதாபாத், சூரத் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் என திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. புஜிலில் இருந்து மேற்கு வடமேற்கில் 190 கிலோமீட்டர் தொலைவிலும், குஜராத்தின் நலியாவிலிருந்து 100 கிலோமீட்டரில் மேற்கு வடமேற்கிலும், பாகிஸ்தானின் கராச்சிக்கு தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தொலைவிலும் அஸ்னா புயல் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 2 நாட்களுக்கு இந்திய கடற்கரையிலிருந்து விலகி வடகிழக்கு அரபிக்கடலில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்த பாடுபடும் நபராக பிரதமர் திரு மோடி செயல்பட முடியும் என்றால் மணிப்பூரில் ஏன் அமைதியை ஏற்படுத்தவில்லை என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் இடஒதுக்கீடு தொடர்பாக இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக வெடித்தது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். ஆயிரக்கணக்கானோர் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு திரு மோடி செல்லாதது குறித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினர். கலவரத்திற்கு பொறுப்பேற்று மாநில முதலமைச்சர் திரு பைரோன் சிங் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதவி விலகும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் 6 மாதங்களுக்குள் மணிப்பூரில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மணிப்பூர் வந்ததால் பிரதமர் வந்தாலும் வராவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்று அவர் கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், மணிப்பூரில் நிலவும் அசாதாரண சூழலில் பிரதமரின் வருகை மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். 16 மாதங்களுக்கு பிறகும் மணிப்பூரில் அமைதி திரும்பவில்லை என்றும் நல்லிணக்கம், மறுகட்டமைப்பு, இயல்பு நிலை திரும்புவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திரு மோடி மணிப்பூருக்கு வர தேவையில்லை என்று முதலமைச்சர் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று கூறியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ், ரஷ்யா, உக்ரைன், போலந்து என உலகம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்த செல்லும் திரு மோடி மணிப்பூருக்கு சென்று அமைதியை ஏற்படுத்த ஏன் முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மலையாள திரையுலகில் நடைபெற்ற பாலியல் துன்புறுத்தல் குறித்த ஹேமா கமிட்டி அறிக்கையை 1 வாரத்திற்குள் முழுமையாக அளிக்க தேசிய மகளிர் ஆணையம் கேரள அரசுக்கு வலியுறுத்தியுள்ளது.
மல்லுவுட்டில் வாய்ப்பு தேடி வரும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்படுவதாக நீதிபதி ஹேமா தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 290 பக்கங்கள் கொண்ட அறிக்கையின் ஒரு சில பகுதிகளே வெளியான நிலையில் நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா, இடவள பாபு, மணியன் பிள்ளை, ராஜு, சித்திக், இயக்குனர் ரஞ்சித் உள்ளிட்ட 11 முக்கிய திரையுலக பிரபலங்கள் மீது நடிகைகள், துணை நடிகைகள் மற்றும் நடிகர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ், ஜெயசூர்யா உள்ளிட்டோர் மீது ஜாமீனில் வர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பாலியல் குற்றச்சாட்டுக்காளான எம்எல்ஏ முகேஷ் பதவி விலக வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. முகேஷ் பதவி விலகாவிட்டால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்போவதாக மனித உரிமை போராளி கே அஜிதா எச்சரித்துள்ளார். இந்நிலையில் நீதிபதி ஹேமா கமிட்டியின் முழுமையான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் தாக்கல் செய்ய கேரள தலைமைச் செயலாளர் திருமதி சாரதா முரளிதரனுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கேரள பாஜக தலைவர்கள் திரு PR சிவசங்கர் மற்றும் திரு சந்தீப் வாச்சஸ்பதி ஆகியோர் டெல்லி தேசிய மகளிர் ஆணைய அலுவலகத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக முழுமையான அறிக்கையை சீலிடப்பட்ட உரையில் சமர்ப்பிக்குமாறு கேரள உயர்நீதிமன்றமும் மாநில அரசுக்கு உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று தொடங்குகிறது. தெற்காசியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் ஃபார்முலா 4 ரேசிங் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயம் இன்றும் நாளையும் இரவில் நடைபெறவுள்ளது. இதற்காக தீவுத்திடலை சுற்றி 3.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிரத்யேக பந்தய தளம் அமைக்கப்பட்டுள்ளது. தீவுத்திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை, அண்ணா சாலை வழியே இந்த பந்தயம் நடைபெற இருக்கிறது. அத்துடன் போட்டியில் பங்கேற்கும் அதிவேக பந்தய கார்கள் தீவுத்திடலில் தயார் நிலையில் வரிசை கட்டி நிற்கின்றன. போட்டி நடைபெறும் பகுதியில் 8000 ரசிகர்கள் அமரும் வகையில் இருக்கை வசதிகள், மின் விளக்குகள், இரும்பு தடுப்புகள் போன்ற பந்தயத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. போட்டியில் பங்கேற்கும் ரேஸ் கார்களை எந்திரவியல் பொறியாளர்கள் இறுதிக்கட்ட சோதனைகள் செய்து வருகின்றனர். ஓடுதளத்தில் பாதுகாப்பு அம்சங்களை துறை சார்ந்த நிபுணர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆய்வு செய்கின்றனர். பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 5:40 மணி வரை போட்டியில் பங்கேற்கும் அணிகள் ஓடுதளத்தில் இறுதிக்கட்ட பயிற்சியில் ஈடுபடுகின்றன. மாலை 5:50 மணி முதல் 6:30 மணி வரை பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இரவு 7:10 மணி முதல் 8:45 மணி வரை பல்வேறு பிரிவுகளுக்கான தகுதிச்சுற்று போட்டிகள் நடைபெற உள்ளன. இதனிடையே ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை காண பேடிஎம் இன்சைடர் ஆப் மூலமாக டிக்கெட் பெற்றவர்கள் அதன் QR கோடுகளை பயன்படுத்தி மெட்ரோவில் இலவசமாக பயணிக்கலாம் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்திற்கு வழிவகுக்கும் PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திடுமாறு மத்திய கல்வித்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ள நிலையில் இருமொழி கல்விக் கொள்கையே தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் என அமைச்சர் திரு பொன்முடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வளரும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் எனப்படும் PM ஸ்ரீ திட்டத்தில் நிதி பெற புதிய தேசிய கல்விக் கொள்கையை மாநிலங்கள் ஏற்க வேண்டும் என்று மத்திய அரசு கட்டாயப்படுத்தி வருகிறது. அதனை ஏற்க தமிழ்நாடு, பஞ்சாப், மேற்கு வங்கம், டெல்லி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் மறுத்து வருகின்றன. இதனால் சமக்ரா சிக்ஷா அபியான் என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டு கல்வி மேம்பாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய 573 கோடி ரூபாயை வழங்காமல் மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இதற்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக உள்ள சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தை அமல்படுத்தும் தமிழ்நாடு அரசு PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்வது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி, இருமொழி கல்விக் கொள்கையை பின்பற்றும் தமிழ்நாட்டின் மீது வேறு எந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் ஏற்க முடியாது என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் பொறியியல் கல்லூரிகளிலே எல்லா பட்டங்களிலேயும் தமிழ் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அந்த படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியிலே மிகச்சிறந்த நிலைமையில் இருக்கிறது. அது தமிழ்நாடு பின்பற்றுகிற இந்த கல்விக் கொள்கையின் காரணமாகத்தான். ஆகவே எங்கள் மீது வேறு எந்த கல்விக் கொள்கை திணித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குழு அமைத்து அதன் அறிக்கை அடிப்படையில்
தமிழ்நாட்டு கல்விக் கொள்கையை உருவாக்கியுள்ளதாக திரு பொன்முடி கூறினார். மத்திய அரசு சொல்லியிருக்கிற நலத்திட்டங்களையும் புதிய திட்டங்களையும் அதில் சேர்த்திருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆங்கிலம், தாய்மொழி தமிழ் என இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்பதாகவும் அதனால்தான் உயர்கல்வியில் தமிழகம் மிகச்சிறந்த நிலையில் உள்ளதாகவும் திரு பொன்முடி கூறினார். தமிழ்நாட்டில் 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் திரு மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை சென்ட்ரல் முதல் நாகர்கோவில் வரையிலும், மதுரை முதல் பெங்களூர் வரையிலும் 2 வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்க உள்ளது. சென்ட்ரலில் காலை 5 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோவில்பட்டி, திருநெல்வேலி வழியாக நாகர்கோவிலுக்கு பிற்பகல் 1:50 மணிக்கு செல்கிறது. மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து பிற்பகல் 2:20 மணிக்கு புறப்பட்டு இரவு 11 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் அந்த ரயில் வந்து சேரும். நெல்லை மாவட்டத்தில் அதிக பயணிகளை கையாளும் வள்ளியூர் ரயில் நிலையத்தில் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் அறிவிக்காதது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு நின்று செல்லுமாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெற்கு ரயில்வே நிர்வாகத்தை அரசியல் கட்சி தலைவர்கள், வணிகர்கள், பயணிகள் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் காலை 5:15 மணிக்கு புறப்படும் மற்றொரு வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணராஜபுரம் வழியாக பெங்களூருவுக்கு பிற்பகல் 1 மணிக்கு செல்கிறது. மறுமார்க்கத்தில் பெங்களூரிலிருந்து பிற்பகல் 1:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 9:45 மணிக்கு மதுரை ரயில் நிலையத்திற்கு இந்த ரயில் வந்தடையும். மதுரை பெங்களூருக்கு சாதாரண வகுப்பில் 1575 ரூபாய், உயர் வகுப்பில் 2865 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதுரை திருச்சி சாதாரண வகுப்பில் 555 ரூபாயும், உயர் வகுப்பில் 1075 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆரஞ்சு வண்ணத்துடன் மதுரை பெங்களூர் இடையே இன்று தொடங்கப்பட உள்ள வந்தே பாரத் ரயில் மதுரை ரயில் நிலையத்தில் தயாராக உள்ளது. சென்ட்ரல் மற்றும் மதுரை ரயில் நிலையங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். அசாம் சட்டப்பேரவையில் 87 ஆண்டுகள் நடைமுறையில் இருந்த வெள்ளிக்கிழமை தொழுகை நேர இடைவெளி ரத்து செய்யப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் சட்டப்பேரவை 1937இல் உருவாக்கப்பட்டது முதல் வெள்ளிக்கிழமைகளில் இஸ்லாமிய உறுப்பினர்கள் தொழுகைக்கு செல்வதற்காக பேரவை அமர்வு காலை 11 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டு மதிய உணவுக்கு பிறகு மீண்டும் தொடங்குவது வழக்கம். மற்ற நாட்களில் எந்தவித ஒத்திவைப்பும் இன்றி அவை நடக்கும். இந்நிலையில் அசாம் சட்டப்பேரவை விதிகள் கமிட்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசியலமைப்பின் மதச்சார்பற்ற தன்மையை கருத்தில் கொண்டு அசாம் பேரவை இஸ்லாமிய உறுப்பினர்கள் தொழுகைக்கு செல்வதற்காக எந்தவித ஒத்திவைப்பும் இல்லாமல் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் பரிந்துரைத்ததன் அடிப்படையில் அது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அசாம் சட்டப்பேரவை கமிட்டியின் இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஆனால் அசாம் முதலமைச்சர் திரு ஹேமந்த் பிஸ்வா சர்மா அதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் 2 மணி நேர ஜும்மா இடைவேளையை ரத்து செய்வதன் மூலம் அசாம் சட்டப்பேரவை உற்பத்தி திறனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றொரு காலனித்துவ சுமையை இறக்கி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய திருமணங்கள், விவாகரத்துக்கள் கட்டாய பதிவு மசோதா, அசாமின் உள்பகுதிகளில் இஸ்லாமியர்கள் குடியேற எதிர்ப்பு என இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்வதாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குழந்தை திருமணம் செய்த நபருக்கும் அவரது பெற்றோருக்கும் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளது. சின்ன கைலாசபுரம் கிராமத்தைச் சேர்ந்த எழுவன் திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்தார். அவருக்கு 15 வயது சிறுமியை கடந்த ஆண்டு அவரது பெற்றோர் சின்னையா, விஜயா ஆகியோர் திருமணம் செய்து வைத்தனர். பள்ளி மாணவிக்கு திருமணம் நடைபெற்றதாக தகவல் கிடைத்து அங்கு சென்ற போலீசார் எழுவனையும் அவரது பெற்றோரையும் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு திண்டுக்கல் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி திரு வேல்முருகன் நேற்று தீர்ப்பளித்தார். அதில் குற்றவாளியான எழுவனுக்கு ஆயுள் தண்டனையும் 1,56,000 ரூபாய் அபராதமும் நீதிபதி விதித்தார். பெற்றோருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. பணிபுரியும் இடங்களில் பெண்களை பாதுகாக்க உள்ளக குழு அமைக்காத அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா எச்சரித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பெண்களை பாதுகாக்க உள்ளக குழு கட்டாயம் அமைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், காவல் நிலையங்கள், வங்கிகள், நகைக்கடைகள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பள்ளி, கல்லூரி, தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்டவைகளில் உள்ளக குழு அமைக்க வேண்டும் என்று திருமதி சங்கீதா தெரிவித்தார். உள்ளக குழுவில் பெண்கள் 50% பேர் இடம்பெற வேண்டும் என்றும் நிறுவனத்தில் புகார் பெட்டி வைக்க வேண்டும் என்றும் திருமதி சங்கீதா கூறினார். உள்ளக குழு அமைக்காத அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார்.
உள்ளக குழு அமைத்த விவரத்தை மாவட்ட சமூக நல அலுவலகத்திற்கு தபால் வழியாகவும் DSWO madurai@gmail.com எனும் மின்னஞ்சல் வழியாகவும் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தாம்பரம் அருகே விதிகளை மீறிய வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்ததுடன் அறிவுரைகளை போக்குவரத்து காவல்துறையினர் வழங்கினர். குரோம்பேட்டை GST சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவல்துறையினர் தலைக்கவசம் அணியாமல் வாகனங்களை ஓட்டிச் சென்றவர்கள், செல்போன் பேசியபடியே வாகனங்களை இயக்கியவர்கள் என விதிமீறலில் ஈடுபட்ட 30 பேரை பிடித்து தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பின்னர் அவர்கள் அனைவரையும் ஒன்றாக நிற்க வைத்து விதிமீறலால் ஏற்படும் பாதிப்புகள், குடும்ப உறவினரின் இழப்பால் தடுமாறும் குடும்பங்கள் என காவலர்கள் அறிவுரை வழங்கினர். அபராதத்துடன் காவலர்கள் வழங்கிய அறிவுரையால் வாகன ஓட்டிகள் கடுப்பாகி அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வரும் நிலையில் அரபிக்கடலில் உருவான அஸ்னா புயல் பாகிஸ்தானை நெருங்கியுள்ளது. உலகம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்த பாடுபடும் நபராக பிரதமர் மோடி செயல்பட முடியும் என்றால் மணிப்பூரில் ஏன் அமைதியை ஏற்படுத்தவில்லை என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்திற்கு வழிவகுக்கும் PMSree திட்டத்தில் கையெழுத்திடுமாறு மத்திய கல்வித்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ள நிலையில் இருமொழி கல்விக் கொள்கையே தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் என அமைச்சர் பொன்முடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.